ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்க்குறது கொஞ்சமும் நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான். ரோட்டோரத்தில் இருக்கிற அந்த கடைக்கு பொருள் வாங்குறதுக்காக வராங்க 2 பேர். பக்கத்தில் ஒரு உயரமான ஃபேன் ஓடிட்டே இருக்குது ரொம்ப வேகமாக. அந்த நீளமான முடி அந்த ஃபேனில் சிக்கி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. இந்த கடையில் நிற்கிற அக்கா டீ குடிச்சிட்டே இந்த சம்பவத்தை பார்த்துட்டே இருக்கிறாங்க. சம்பவம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனாலும் அந்த டீ கப்பை கீழே வச்சு டீ குடிக்கிறத நிறுத்தலை. பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு டீயும் ஒரு பக்கம் குடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. சுற்றி இத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த ஃபேனை ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஃபேன் பக்கத்தில் நிற்கும் போது கொஞ்சம் முடியெல்லாம் பார்த்து தான் இருக்கணும் போல. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கடைக்குள்ளே வந்து 2 பேர் பண்ணுற தில்லாலங்கடி வேலையை தான் பார்க்குறோம். ஏதோ பொருள் வாங்குற மாதிரி 2 பேரும் நிற்கிறாங்க. கையில் இருக்கிற பணத்துக்கு சேஞ்ச் கேட்குறாங்க. அதுக்கு பதிலாக பணம் கொடுத்ததுக்கப்புறம் அதில் 2 நோட்டை இந்த அம்மா கையில் கொடுத்துட்றாங்க. யாருக்கு தெரியாமல் 2 நோட்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ பாருங்க, கொடுத்த பணத்துக்கு ஈக்குவலாக பணம் கிடைக்கல, சேஞ்ச் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பவும் பணம் கேட்குறாங்க. யாருக்கிட்ட வேணாலும் தப்பலாம், இந்த கேமரா கிட்ட தப்ப முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி திரும்ப கேமராவை ஆன் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தான் இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்படியெல்லாம் பிளான் போட்டு அட்டகாசம் பண்ணுறதுக்காகவே கடைக்குள்ளே வருவாங்க போலயே. கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சேர்ல இருந்து இவர் ஊஞ்சல் ஆடுற ஆட்டத்தை பார்க்கும்போதே நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நினைக்க தான் தோணுது. நினைச்ச மாதிரி அடுத்த செகண்ட் அப்படியே சேரு கவுத்தி விட்டுடுச்சு பாருங்க. ஆள் அப்படியே தரையில போய் விழுந்துட்டாரு. ஊஞ்சல் கடைசியில் வேலையை காட்டிடுச்சு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட்ல ஒரு ஒத்தையான நிக்குது. ஆனா அதை கண்டுக்காம எப்படியாவது வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு ரோட்ல தைரியமா நடக்க ஆரம்பிச்ச ஒரு ஆளை தான் பாக்குறோம். அவரு நின்று பார்த்தாரு. இந்த யானை அதை விட்டு நகர்ற மாதிரி தெரியல. இனி நம்ம தான் நகர்ந்து போகணும் போல அப்படின்னு வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. யானைக்கே ஒரு நிமிஷம் குழப்பமாயிடுச்சு. இவ்வளோ பெரிய உருவம் நிற்கும் போது கொஞ்சம் கூட பயம் இல்லாம நடந்து போறாருன்னு. அடுத்தது இங்க இந்த வீடியோ மேலே இருக்கிற அந்த மேற்கூரையை சரி பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. அதுல கொஞ்சம் கீரல் விட்டுருக்கு. அதை ஒட்டுறதுக்கான வேலையில தான் இறங்கி இருக்கிறாரு. நினைச்சதை விட அதிகமா ரொம்ப ஸ்ட்ராங்காவே ஒட்டியாச்சு. இனிமே ஒரு மழை தண்ணி கூட உள்ள வர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு கால் எடுத்து வைக்கும் போது அப்படியே கூரை உடைஞ்சு ஆளு பொத்துன்னு வீட்டுக்குள்ளே விழுந்துட்டாரு. கூரையை மொத்தமா மாத்துறது தான் நல்லது போல, இல்லைன்னா எப்ப வேணாலும் கீழே விழலாம். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது காரு தண்ணிக்குள்ள கவழ்ந்துடுச்சு. கார் மேலே ஏறி எப்படியாவது கீழே இறங்கிடலாம் அப்படின்னு கதவை திறந்து மேலே ஏறியாச்சு. ஏறினவர் இறங்குறதுக்கு கால் வைக்கிறதுக்காக கடைசியில் அந்த சக்கரத்துல கால் வச்சுட்டாரு. அதுல கால் வச்சதும் அது சுத்துன்னு நின்ன இடத்துல சுத்திக்கிட்டே இருக்குது. பாருங்களேன், தெரியாதனமா கால் வச்சுட்டோமேன்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது வேலை நடக்கிற இந்த இடத்துல அப்படியே போன் பார்த்துட்டு மெதுவா நடந்துட்டு இருக்கிறாரு. பின்னாடி இருந்த ஒரு டயர் வேகமா உருண்டு வந்திருக்கு பாருங்க. இந்த விஷயம் அவருக்கே தெரியாது. ஆனாலும் ஒரு செகண்ட்ல அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டாரு. அதனால டயர்ல இருந்து தப்புனாரு. டயர் வந்து விழுற வேகம் அந்த மாதிரி திரும்பி பார்த்தா ஆள் மிரண்டு தான் போனாரு. எங்க இந்த வீடியோல ரோட்ல நிக்கிற வேறொருத்தரோட பைக்கை எப்படியாவது தூக்கிட்டு போலாமான்னு பிளான் போட்டு பைக்கை வேகமா ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்குள்ள பைக்கோட உரிமையாளர் வேகமா ஓடி வந்தாச்சு. வந்த வேகத்துல பைக் எடுத்த ஆளை விரட்டி இருக்கிறாரு பாருங்களேன். எங்க இந்த வீடியோல நம்ம வீட்டு வாசல்ல உட்கார்றதுக்கு கூட வழி இல்லையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் வீட்டு முன்னாடி சேர் போட்டு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க இருந்தோ வேகமா வந்தது ஒரு கார். ஆனா அதுக்குள்ள உஷாரான அத்தனை பேரும் உடனே சேரை விட்டு எந்திரிச்சு தப்பிச்சிட்டாங்க. டிரைவரோட நிலைமை சொல்லவே வேண்டாம். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல கடைக்காரர் பழங்கள் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள ஒரே செகண்ட்ல பைக்ல வேகமா வந்து எல்லாத்தையும் சரிச்சு போட்ட ஒரு பைக்கை தான் பாக்குறோம். பைக்கு போறதுக்கு அவ்வளோ பெரிய ரோடு இருக்கும்போது ஆள் வந்திருக்கிற இடத்த பாருங்களேன். இந்த வீடியோல மாலை நேரத்துல வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கிறாரு. கொஞ்சம் வேகமா காத்தடிக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதுக்காக இந்த அளவுக்கு வேகமா காத்தடிக்குமா? அடிக்கிற காத்த ஆளையே தூக்கிட்டு போயிரும் போல. ஆள் உடனே வீட்டுக்குள்ள ஓடிட்டாரு. இருக்கிற பொருள் எல்லாம் எப்படி பறந்து போகுது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல போயிட்டு இருந்த ஒருத்தர் ரோட்டோரத்துல கோழிகளை கூண்டுல போட்டு சேல்ஸுக்காக வச்சிருக்காங்க. ஆனா பக்கத்துல ஆள் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதோ உடனே கதவை திறந்து ஒரு கோழியை தூக்கிட்டு எப்படி பறந்துட்டாரு பாருங்களேன். ஆக மொத்தத்துல கடைக்காரர் எப்பவும் பக்கத்துல இருக்கணும் போல. கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்னு திரும்புறதுக்குள்ள இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. கூண்டுல ஒரு கோழி கூட வைக்க முடியாது போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது சிக்கன் எல்லாம் பொரிச்சு வெளியே டிஸ்பிளேக்காக தொங்க போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அதை பிடிங்கிட்டு போறதுக்காக ஒரு ஆள் வேகமா வந்ததை தான் பாக்குறோம். வந்த வேகத்துல ஒரு முழு கோழி ஃப்ரை பண்ணி போட்டிருந்ததை அப்படியே தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடியாச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற லேடி டிராக்டரில் ஏறலாமா, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டுகிட்டே ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே டிராக்டரே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பின்னாடியே வேகமாக போய் ஆளையும் கீழே தள்ளி விட்டுடுச்சு. ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும் போல். ஏதோ பக்கத்தில் அவர் இருந்ததுனால அதோட போச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரோட்டோரத்தில் நின்னா கூட சுற்றி 4 பக்கமும் பார்த்துட்டே தான் நிற்கணும் போல். ரோட்டோரத்தில் தான் இவர் நடந்து போகிறாரு. எங்கிருந்தோ ஒரு வேன் வேகமாக வருது பாருங்களேன். ஆள் ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டதுனால எதுவும் ஆகலை. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரோட்டோரத்தில் நிற்கிறாங்க. அந்த ரோட்டு வழியே போயிட்டு இருந்த ஒரு ட்ரக்கு மேலே இருக்கிற ஒரு மரக்கட்டை அப்படியே உருண்டு கீழே விழுது. நல்ல வேலை ஆள் மேலே விழலை. முன்னாடி நடந்து வந்துட்டு இருந்தவங்க ஒரு செகண்ட்ல தப்புனாங்கன்னு தான் சொல்லணும். எப்படியெல்லாம் வருது பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் ஓடிட்டு இருக்கிற ஃபேனு திடீர்னு வித்தியாசமான சத்தத்தோட கொஞ்சமாக கலண்டு வரதை தெரிஞ்சதும் ஃபேனுக்கு கீழே சேர்ல உட்கார்ந்தவர் உடனே நகர்ந்துட்டாரு. எப்பவுமே யோசிப்போம் வீட்டில் இருக்கிற ஃபேன் எப்போவாது தலை மேலே விழுமான்னு. ஆனால் விழும் அப்படிங்கிறது இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இங்கே இந்த
வீடியோவில் இந்த டம்போல கூண்டுக்குள்ளே ஒரு மாடை அடைச்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாடை இறக்குறதுக்கான இடம் வந்தாச்சு. ஆனால் அந்த மாடு நம்மளை இறக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அது பண்ணியிருக்கிற வேலையை பாருங்கள். அந்த கூண்டில் இருக்கிற கம்பியெல்லாம் தள்ளிட்டு கம்பி வழியாகவே வெளியே வந்து சேர்ந்துடுச்சு. எவ்வளோ பலமான மாடாக இருக்கணும். அந்த நேரத்தில் ஒரு திடீர் தைரியம் வந்துடுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கடைக்கு முன்னாடி எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய லைட்டை பிடுங்கிறதுக்கான வேலையில் தான் இறங்கியிருக்கிறாங்க. எப்படியெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க பாருங்களேன். ஏணியெல்லாம் எதுக்கு தேவை, 2 பேரே போதும் அப்படின்னு ஒருத்தர் நின்றுக்க முதுகு மேலே ஏறி கரெக்டாக அந்த லைட்டை கழத்திட்டு வந்துட்டாரு. ஆக மொத்தம் தெருவில் ஒரு லைட்டு கூட எரிய முடியாது போல. லைட்டு நல்லா பளிச்சுன்னு எரிஞ்சா அதை கூட பிடுங்கிட்டு போயிடுறாங்க. ஏதோ வெற்றி கழிப்பில் ஆள் அவ்வளோ வேகமாக கீழே இறங்கி வந்திருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் போகிற ஒரு ஆட்டோ டெம்போ பின்னாடியே ஒரு ஸ்கூட்டர் டெம்போவும் சேர்த்து இழுத்து கொண்டு போகுது. வீட்டு முன்னாடி ரோட்டோரத்தில் ஒரு தண்ணி தொட்டி இருந்திருக்கு. அந்த தண்ணி தொட்டியோட நிலைமையை பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடைக்கு கதவு எங்கே இருக்குதுன்னு தேடி கதவை தள்ளுறதா இல்லை இழுக்கிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் கதவோட நிலைமை அப்படியே சுக்குநூறாக ஆயிடுச்சு. கைப்பிடியை தொட்டது ஒரு தப்பா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெறும் கைப்பிடியை பிடிச்சிட்டே நிற்கிறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கார் ஓட்டி வரும்போது முன்னாடி இருக்கிறது தண்ணியா தரையா அப்படிங்கிறதே தெரியாம தான் இருந்தது. அந்த அளவுக்கு தண்ணிக்குள்ளே ஒரு பெரிய பள்ளமும் இருந்திருக்கு. நல்ல மழை நேரம், அதனால ஒரே குழப்பம் தான். கார் அப்படியே பள்ளத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு. உடனே சுற்றி இருந்த எல்லாரும் வேகமாக ஓடி வந்து காருக்குள்ளே இருந்த எல்லாரையும் கதவை திறந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. தெரியாத இடங்களுக்கு கார் ஓட்டி போகும்போது எந்த பக்கம் பள்ளம் இருக்கும் எந்த பக்கம் ரோடு இருக்கும் அப்படிங்கிறதே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இந்த வீடியோவில் யானை ஒன்று தெருவுக்குள்ளே நுழையிறதுக்கு பார்க்கவும் அந்த தெருவுக்கு காவல் காக்கிற அந்த டாக் வேகமாக ஓடி வந்து அதை தடுத்துருக்கு. எப்படியாவது இதை சமாளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சாலும் இந்த டாக் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகர்ற மாதிரி இல்லை பாருங்க. இவ்வளோ பெரிய உருவத்தை பார்த்து கொஞ்சமும் பயம் இல்லை. கடைசியில் யானை ஓட்டத்தை ஆரம்பிக்கவும் டாக் ஓடின இடம் தெரியாமல் ஓடிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் ஒரு விருந்தே நடக்குது. இது பக்கத்தில் இருந்து ஒரு எலி வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்கு. நமக்கு இந்த விருது கிடைக்குமான்னு இங்கே சாப்பிட்றதுக்காக ஒரு பீஸை கையில் எடுத்ததும் இதுதான் சரியான நேரம்னு பாஞ்சு வந்து எலி அப்படியே பறிச்சுட்டு ஓடி இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் காரில் வேகமாக போயிட்டு இருக்கிறது தான் பார்க்குறோம். திடீர்னு குறுக்க ஒரு கங்காரு வந்து நின்னுது. சரி கொஞ்ச நேரத்தில் வழியை விட்டுரும் அப்படின்னு பார்த்தா நடு ரோட்டில் நின்று விடவே மாட்டேன் அப்படின்னு அவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்கு. கடைசியில் ஒரு வழியாக அந்த காரோட கண்ணாடியில ஜம்ப் பண்ணி குதிச்சிடுச்சு பாருங்களேன். இந்த வீடியோவில் பார்க்குற அம்மா வீட்டு பால்கனியில் சேரில் உட்காந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி இருக்கிறாங்க. திடீர்னு பால்கனி எல்லாம் மேலே ஏறி ஒரு குரங்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லதான். கீழே ரோட்ல தான் நடமாடுன்னு பார்த்தா மேலே ஏறி வந்து கடைசியில் அந்த அம்மாவோட முடியை பிடிச்சி இழுத்துருக்கு. சத்தத்தை கேட்டு வீட்டில் இருந்தவங்க வேகமாக ஓடி வந்தது குரங்கு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. எவ்வளவு சேட்டை பிடிச்ச குரங்கா இருக்கு பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பாம்பை பிடிச்சி சாக்குக்குள்ளே போட்டாச்சு. சாக்குக்குள்ளே போட்டு காட்டில் கொண்டு விடலாம் அப்படின்னு கடைசி நேரம் பார்த்து சாக்குக்குள்ளே இருந்து தப்பி அது வெளியே வந்துடுச்சு. அந்த சாக்கே ஒரு ஓட்ட சாக்கா இருந்திருக்கு. உள்ளே போய் வெளியே பாஞ்சு வரவும் கரெக்டாக இருந்தது. வேலை முடிஞ்சிருந்து சுற்றி இருந்து பார்த்துட்டு இருந்த எல்லாரும் அதுக்கப்புறம் தான் தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மொட்டை மாடிக்கு குரங்கு வர விஷயம் தெரிஞ்சதும் வேகமாக உள்ளே ஓடி போனார். உள்ளே ஓடி போனவர் கதவை சாத்தலை. கதவுக்கு பின்னாடி இருந்து வித்தியாசமாக ஒரு குரல் கொடுத்துருக்காரு. உள்ள வந்த குரங்கு வித்தியாசமான குரலை கேட்டதோ உள்ள நம்மளை விட பெரிய ஆள் யாரோ இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. சேட்டை பிடிச்ச குரங்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாருங்க.